Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் 2025க்கான இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் ஒரு ஒரிஜினலான கவர்மெண்டுடைய அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பரையும் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு பார்க்க போறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் மிஸ் பண்ணாம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்ல உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ரொம்ப அடிக்கடி நமக்கு திரும்ப கேட்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் நமக்கு தெரியும். 3ஆவது சாப்டர் எவ்வளவு பெருசு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பட் அதுலயுமே நீங்க நாம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே போதுமானது. கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், உங்களால ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்ல. ஆனா ஒரு கொஸ்டின் கூட நீங்க ஒமிட் பண்ணக்கூடாது. இதுல ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க, தரோவா இருப்பீங்க. இதுல இன்னும் நீங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலையோ அது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டுருவாங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல எதெல்லாம் முக்கியமானது, 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ல எதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 1ல எக்ஸாம்பிளில் 1.2, 1.3, 1.5, 1.12, 13, 29, 30. சரியா? 3, 6, ஒரு 7 எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும். எக்ஸசைஸ்னு பார்த்தோம்னா எக்ஸசைஸ் 1.1ல 4th சம் 10th சம், 1.2ல செகண்ட் சம்ல இருந்து 6th சம் வரை, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. 1.3ல 2, 3, 10, 11, 12, 19. 1.4ல 5, 6, 7 அண்ட் 8. சரியா? ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதை தவிர்த்து வேற 5 மார்க் கொஸ்டின் கேட்க போறது இல்லை. சாப்டர் 2ல பாருங்க, எக்ஸாம்பிள்ல 2.24, 2.25, 2.26, 2.27 4 பிளஸ் 2.30, 36, 37. இது ஒரு 4 7 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2.4ல 4th சம்மும் 7th சம்மும், 2.6ல 4th சம்மு, 2.8ல இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் நல்லா தரவா பார்த்துக்கிறங்க. 2.9ல இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் நல்லா பார்த்துக்கிறங்க. 2.10லையும் எல்லா சம்ஸையும் நல்லா பார்த்துக்கிறங்க. இது எல்லாமே முக்கியமானது. கண்டிப்பா 2.8, 2.9, 2.10 எல்லாமே ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ். 2.11ல 4th சம்மும் 7th சம்மும், 2.12ல 3rd சம்மு, அப்புறம் 5th சம்ல இருந்து 10th சம் வரைக்கும் 5, 6, 7, 8, 9, 10, அதுக்கப்புறம் 12th சம். இது செகண்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க்ஸ். தேர்ட் சாப்டர்ல பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 3.38ல இருந்து 41 வரைக்கும், 38, 39, 40, 41, அதுக்கப்புறம் 54, 55, 58, 62, 71 தேர்ட் சாப்டர்ல. தியரம் 3.1, 3.2 நல்லா தரவா பார்த்துக்கோங்க. சரியா? எக்ஸசைஸ்ல 3.3ல 4th சம்மு, 3.4ல 8th சம், 16th சம், 19th சம், 25, 3.5ல 9th சம்மு, 3.6ல 3rd சம், 5th சம், 8th சம், 12th சம், 14th சம்மு, 3.7ல ஃபர்ஸ்ட் 4 சம், அப்புறம் 3.9ல 7th சம்ல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனும் 5th சப் டிவிஷனும், 3.10ல 11th சம், 12th சம் அண்ட் 16th சம். சரியா? இது தேர்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க். இதை நீங்க தரவா பார்த்துட்டீங்கன்னா எல்லா 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம். அப்புறம் 2 மார்க் 3 மார்க் பாருங்க, முக்கியமான 2 மார்க் அண்ட் 3 மார்க் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள்ல 1.1, 1.7, 1.8, 1.9, 1.22ல இருந்து 1.24 வரைக்கும், அதுக்கப்புறம் 1.27. எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், 5th சம், 6th சம், 7th, 8th அண்ட் 9th சம். 1.2ல ஃபர்ஸ்ட் சம், 1.3ல ஃபர்ஸ்ட் சம், அதுக்கப்புறம் 4th சம்ல இருந்து 9th சம் வரைக்கும், அதுக்கப்புறம் 13th அண்ட் 14th சம். தென் எக்ஸசைஸ் 1.4ல தேர்ட் சம். அப்புறம் செகண்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.1ல இருந்து 2.5 வரைக்கும், அதுக்கப்புறம் 2.10, 11, 15ல இருந்து 17 வரைக்கும், 20, 21, அப்புறம் 3.2ல இருந்து 3.5 வரைக்கும், அப்புறம் 2.38. இது முக்கியமான 2 மார்க் 3 மார்க் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். எக்ஸசைஸ்ல 2.1ல செகண்ட் அண்ட் 5th சம், 2.2ல 1, 2, 6, 2.3ல ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து 4th சம் வரைக்கும், 2.4ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், 6th சம், 8th, 9th அண்ட் 10th சம், 2.5ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம், 2.6ல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சம், 2.11ல
first sum, second sum, third sum, fifth sum, sixth sum and eighth sum 2.12 ல 2, 4 and 11. இது செகண்ட் சாப்டர்ல. தென் தேர்ட் சாப்டர்ல பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ல 3.3, 3.6, 3.7, 3.13, 17, 20, 22, 24. அப்புறம் 25, 26, 31, 36, 42, 43 and 45. இது எக்ஸாம்பிள். எக்ஸசைஸ்ல 3.1ல ஃபர்ஸ்ட் அண்ட் 12th சம், 3.2ல ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th சம், 9th and 11th சம், 3.3ல 5 and 6, 3.4ல 3, 4, 7, 9, அப்புறம் 11ல இருந்து 13, அப்புறம் 20, 21 and 23. 3.5ல ஃபர்ஸ்ட், தேர்ட், 6th, 7th, 8th, 11th, 3.11ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம். சரியா? இதான் வந்து நமக்கு முக்கியமான 2 மார்க் அண்ட் 3 மார்க். இது முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஸோ அதிகபட்சம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 3 சாப்டரும் சேர்த்து ஒரு 70லேருந்து 100 சம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்லையும் நீங்கள் நல்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ப்ளஸ் குவார்டர்லி ஹாஃப் இயர்லியும் உங்களுக்கு இந்த 3 சாப்டர்ஸ் நீங்கள் தரோவாயிடலாம். இந்த 3 சாப்டர்ஸ் நீங்கள் தரோ பண்ணீங்கனாலே பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த 3 சாப்டர் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போவே போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இதை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிறீங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஒரு அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர். சரியா? இது கவர்மெண்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் உடைய கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 50 மார்க்ஸ்க்கு நடந்த கொஸ்டின் இது. 1 மார்க் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் 1 மார்க்கில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். கிரியேட்டிவ் 1 மார்க் கண்டிப்பாக 1, 2வது கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கணும், ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எனி 3 கேட்டிருக்காங்க. 3 × 2 6 மார்க்ஸ். கொஸ்டின் நம்பர் 14 வந்து கம்பல்சரி கொஸ்டின். அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் 3 × 3 9 மார்க்ஸ். இதுலேயே உங்களுக்கு ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் 4 × 5 20 மார்க்ஸ்க்கு 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து தான் எல்லாமே மேக்ஸிமம் கேட்டிருக்கான். ஸோ அதனால் கொடுத்துருக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா தரோவாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்மில் அவுட் ஆஃப் 100க்கு அபோவ் 90 மார்க்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ இதை பார்த்துக்கிறங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கிரியேட்டிவ் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு இந்த வருஷம் கேட்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கெப்பாசிட்டி, எபிலிட்டி வந்து உங்களுக்கு வரும். சரியா? ஸோ அதே உங்களுக்கு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் இது. நீங்கள் இப்போ பார்த்த இங்கிலீஷ் மீடியத்துடைய தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஸோ 2 மீடியம் கொஷின் பேப்பருமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், இதில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் இந்த கொஷின் பேப்பரை வச்சு ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தரவாக இருக்கீங்க அப்படின்றது உங்களால் கெஸ் பண்ணிக்கிற முடியும். சரியா? ஸோ மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அதில் தான் நம்ம நிறைய வீடியோஸ் தவிர்த்து மற்ற நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அதில் சேனலில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரியா? இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.